ஒரு படம் எடுத்தா ஏன் நீங்க இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டே இருக்கீங்க, நீங்க தான் வந்து தமிழ் சினிமாவை கெடுக்குறீங்க அப்படிங்கிறது. அது வந்து கலைத்துறையிலயும் அப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு மாதிரிதான் இதுவும் இருக்க மாதிரி தெரியுது. நீங்க சொன்னீங்கன்னா அந்த கபடம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்களா, அதோட வெளிப்பாதான். நீங்க தான் திருப்பியும் ஒரு படத்துல வந்து இதை பத்தியே பேசிட்டே இருக்கீங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த படத்தின் மூலியமா அதை நினைவுபடுத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இல்ல 100 ஆண்டு தமிழ் சினிமாவுல 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு தமிழ் சினிமா வந்து. 100 ஆண்டு தமிழ் சினிமாவுல தொடர்ச்சியாக சாதி என்கின்ற ஒரு விஷயம் வந்து டிபேட்டே ஆகல. அவரு அந்த அந்த பேச அந்த படங்கள் எல்லாமே பேசிய அரசியல் எல்லாமே ஆணாதிக்கத்தை, சாதி படிநிலையை, பொருளாதார பாகுபாடு இதையெல்லாம் நியாயப்படுத்தியும், இதெல்லாம் இயற்கையாவே அமைந்தது என்றோ அல்லது கடவுளின் பெயரால் வந்து உருவானது என்றோ நமக்கு சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. நிறைய பஞ்சாயத்து சீன் கூட இப்ப வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆமா, ஆலமரத்தடியில உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. எஜமா வந்தாருன்னா அவர் காலடி மண் எடுத்து நெத்தியில் வைக்க. அவருக்கு இவன் வந்து கற்பழிப்பு பண்ணது பிரச்சனை இல்ல, இந்த சாதி பொண்ணை போயிட்டு நீ வந்து தொட்டு கற்பழிச்சு என்ன அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அதான் சொல்றேன். அப்போ அவங்க பேசக்கூடிய அந்த அவங்க அதிகாரம் அல்லது அவங்களுடைய தலைமைத்துவம், அவங்க பேசக்கூடிய அந்த எஜமானுடைய கம்பீரம் அல்லது அவருடைய பின்புலம், அவங்க பாரம்பரியம், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடியவங்களை எப்படி அவங்க சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாவத்துக்குரியவர்களாக, பரிதாபத்துக்குரியவர்களாக, அப்புறம் குற்றவாளிகளாக, எதை பண்ணாலும் ஏத்துக்கணும், ரொம்ப சப்மிசிவா இருக்கிறவங்களாக, வந்து அதிர்ந்து பேச தெரியாதவங்களாக, கக்கத்துல வந்து துண்டை வச்சுக்கிட்டு நிற்கிறவங்களாக, அல்லது வந்து அவங்க பெண்கள் மீது நிகழ்த்தக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை கூட சகிச்சு கொள்ளக்கூடியவங்களாக, இப்படியெல்லாம் தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க படங்கள்ல வரக்கூடிய பண்ணையார்கள், நீங்க பார்த்தீங்கன்னா உதாரணமா வெண்மணி நமக்கு வந்து இந்தியாவிலேயே அதிகப்படியான சாதி ரீதியான ஒரு கண்ணோட்டத்திலிருந்தும் நிலப்பரவத்த கண்ணோட்டத்திலிருந்தும் பண்ணையார்கள் வந்து ஒரு அதிகப்படியான கீழ்வன்மணி ஒரு அதிகப்படியான அளவுல ஒரு படுகொலை நடந்ததுன்னு சொன்னா 44 பேர் 1968 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நடந்த அந்த படுகொலை, அதுதான் நடந்ததுலேயே ரொம்ப கடுமையான ஒரு முதலாக இவ்வளவு பேரை ஒரு கூட்டு படுகொலை செய்யறதுங்கிறது அதுதான் நடந்துச்சு. அந்த கூட்டு படுகொலை செய்தவர்கள் யாருன்னா எல்லாருமே பண்ணையார்கள். அது ஆய்மலை மைனர்னு சொல்லுவாங்க, அவராகட்டும், அல்லது அதுக்கு பின்னாடி வந்து நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி அந்த பகுதியில் பண்ணையார்களுக்கு உரிமையான சங்கத்தை வழி நடத்தின வந்து இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. நீங்கள் அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்தில் இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் இருந்த பண்ணையார்களுக்கு அவங்க நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒன்று உருவாக்கினப்ப அந்த சங்கத்தை பலமடை செய்வது, அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களை உரிமைகளை கேட்காமல் ஒடுக்குவதற்கான அந்த பண்ணையார்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக அந்த சங்கத்துக்கு ஒரு ஜீப் வழங்கினவர் யாருன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நீங்க அவர் எல்லாரும் நம்ம நடிகர் திலகம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் சாதியிலையும் திலகத்துல இருந்திருக்கிறாரு, சாதிய திலகமாவும் அவர் இருந்திருக்கிறாரு. நிறைய சீன்ல வந்து அவர் சாதிய திலகமாவும் இருந்திருக்காரு. அப்ப நீங்க வந்து வெண்மணியினுடைய அந்த படுகொலையினுடைய வரலாற்றை போய் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த ஏஜிகேன்னு சொல்லக்கூடிய ஏஜி கஸ்தூரங்கன் போன்றவர்கள் அவங்களுடைய நினைவலைகளை போய் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் படித்து அறியும் போது தான் நமக்கு தெரியுது, நம்ம இந்த சிவாஜியை வந்து வெறும் நடிப்பாக தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் சாதிய ஆளாக இருந்திருக்கிறாரு. அவர் போய் அங்கே வந்து அந்த விவசாய தொழிலாளர்களை கடுமையாக சுரண்டிய ஒடுக்கிய பண்ணையார்களுக்கு வந்து ஜீப்பு இவர் தான் போய் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதை நம்ம வந்து சினிமாவோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, இப்போ அவங்க காட்டின பண்ணையார்கள் நீங்கள் பெரும்பகுதி நீங்கள் தொடக்க கால சினிமா பூரா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற சமூகத்தை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த கிராமப்புற சமூகம், அது தன்னிறைவடைந்த சமூகம், அங்கே இருக்கிற நடைமுறை, அங்கே இது எல்லாத்தையுமே நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஆனால் கிராமப்புறங்கள் முழுக்க வந்து அது தனிநபர்களுடைய சொத்துடையவர்களுடைய சாதிய கட்டுப்பாட்டுக்குள் அது அங்கே இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியாக இருந்த ஒரு சூழல்ல நீங்கள் அதையெல்லாம் நியாயப்படுத்தி சினிமாக்கள் வந்து கொண்டிருந்தது. அப்புறம் அதே அந்த நிலப்புறத்து சமூகங்களில் பண்ணையார்களுடைய குடும்பங்கள்ல இருந்து தான் நகரங்களில் பெரிய வணிகர்களாகவும் தொழில் அதிபர்களாகவும் வந்து வராங்க, அங்கிருந்து தான் வராங்க. இப்போ அவங்க அங்கே வரும்போது அங்கே என்ன ஒடுக்குமுறைகளை பண்ணாங்களோ அதே ஒடுக்குமுறைகளோட தான் இங்கே வராங்க. கிராமப்புறங்களில் அவங்க பண்ணையார்களாக இருக்கிறப்ப வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சது, அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட அந்த கல்யாணம் பண்ணிக்கிறத 2 பண்ணையார்களும் சேர்ந்து தான் என்னோட அடிமையும் என்கிட்ட இருக்கிற அடிமைகள் இருக்கிற ஆணும் வாங்கிட்ட இருக்கிற அடிமைகள் இருக்கிற பெண்ணுலையும் ஒருத்தர் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பண்ணையார்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணமாக தான் அது நடந்திருக்குது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் இல்லை அது.
அப்படி செய்யக்கூடிய அந்த திருமணங்கள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து முதலிரவு வந்து பண்ணையார்களோட தான் வந்து இருக்கணுங்கிற மாதிரியான அளவுக்கு ஒரு பாலியல் சுரண்டல் நடந்திருக்குது. இதெல்லாம் ஒரு 80கள் 90கள் வரைக்கும் 67, 68ல வன் வெண்மணி நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாரி இருந்ததையெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அமைப்பு ரீதியாக அணிதிரண்டு செங்கோடி இயக்கத்தின் கீழ போராட்டம் நடத்தி, அது மாரி திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு பெரியார் உருவாக்குன அமைப்பு. இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து அவர் பி. சீனிவாசராவ் காலத்துல இருந்தே போராடி, அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி தான் இதிலிருந்து மீண்டாங்க. அந்த மீண்டதை பொறுத்துக் கொள்ள முடியாம தான் 44 பேரை எரிச்சாங்க. 44 பேர்ன்னு சொல்றதுனால எனக்கு கேட்கிறேன். ம். எப்படி கொலை பண்ணாங்க? எப்படி அவங்களோட உயிர் வந்து எடுக்கப்பட்டுச்சு? இல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 44 பேருமே இவங்க அந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிறவர் வந்து ஒரு பண்ணையார்களுக்கான ஒரு கூட்டமைப்பு. நெல் உற்பத்தியாளர் சங்கம். அந்த சங்கத்தினுடைய தலைவரா அவரு இருக்காரு. அவரு பொறுப்பெடுத்த அந்த சூழல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவருக்கு அவரால கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தொழிலாளிகள் தங்களுடைய உரிமைகளை வந்து அவர்கள் நிலைநாட்டுகிறார். ஆ ஏன்னா, அவங்க குடியிருக்கக்கூடிய இடங்கிறது ஒரு பெரிய பண்ணை. அந்த பண்ணைக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மேடு. அந்த மேட்ல தான் வந்து ஒரு திடல் மாரி இருக்கும். அந்த இடத்துல தான் அங்க இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்க அங்க குடிசை போட்டுக்கலாம். குடிசை போட்டுருக்காங்க. குடிசை போட்டுக்கலாம். அவங்களுக்கு நிலம் சொந்தம் கிடையாது. கூரையும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணையாருடைய தென்னை மரத்துல இருந்து ஓலைய வெட்டி தான் கூரை வேயப்படுது. அப்ப அவங்களுக்கு குடியிருக்கக்கூடிய இடம்ங்கிறது, அவங்க அங்க பண்ணை அடிமையா இருந்தா தான் அவங்களுக்கு குடியிருக்க இடம் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி. அந்த மாரி இருக்காங்க. அவங்க ஆடு, மாடு வளர்க்க முடியாது. ஒருவேள அப்படியே வளர்த்தா கூட, அத வாரத்துக்கோ, குத்தகைக்கோ எடுத்து வந்து வாரத்துக்கு வளர்த்த மாரி கணக்கு வச்சு, அது அந்த பண்ணையாருக்கு தான் சொந்தமா இருக்கும். ஓனர் அவர்தான். அவருதான். வேலை நேரம் என்பது வந்து காலையில அதிகாலையில 4 மணியிலிருந்து இரவு 10 மணி கூட நடக்கலாம். இந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்க எவ்வளோ கடுமையாக அவங்க உழைப்பு வந்து பிழிந்து எடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பத்திலாம் ரொம்ப கொடூரமான விவரணைகள் இருக்கு. அப்ப அந்த மாரியான கடுமையான உழைப்பு, அதுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, அந்த கூலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இவங்க இவங்களுக்கு இவங்க அறுத்து கொடுக்கக்கூடிய நெல் இருக்குல்ல வச்சுங்களேன், அந்த நெல்லை அளப்பதற்கு ஒரு மரக்கா, ஆனா இவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு இன்னொரு வேற மரக்கா. சின்னது. ஆமா, கள்ள மரக்கா தான் அது. அப்ப இந்த மாதிரியாக அவங்களோட உழைப்பு சுரண்டல், இது எல்லாவற்றையுமே அப்புறம் சாணிப்பால் அ எதிர்த்து பேசுறவங்க, அல்லது வேலை நேரத்துல வராதவங்க, இவங்களுக்கு சவுக்கடி குடுக்குறது, மாட்டு சாணத்த கரைச்சு வந்து அவங்கள குடிக்க வைக்கிறது, இது போன்ற மனிதத்தன்மையற்ற நடவடிக்கைகள் எல்லாம் அங்கு கட்டவிழ்த்து போது, அதற்கு எதிராக இந்த விவசாய தொழிலாளிகள் அமைப்பு ரீதியாக திரண்டு, செங்கோடி சங்கத்தின் கீழ் போராடி அதையெல்லாம் முறியடிக்கிறார்கள். அவங்க வந்து ஒவ்வொரு கட்டமாக தங்களுடைய சுயமரியாதையை, மனித மாண்பு அப்படிங்கிறத மீட்டெடுக்கிறதுக்காக, அவங்க தொடர்ச்சியாக வந்து நடத்தின போராட்டங்கள் வந்து பண்ணையார்களுடைய அதிகார எல்லையை குறுக்கிக் கொண்டே வருகிறது. கேள்வி கேட்டுட்டாங்க. கேள்வி கேட்குறாங்க. இவங்க நெனச்ச மாரி செய்ய முடியாது. யார் மீதும் வன்முறைய பிரயோகிச்சிட முடியாது அவ்வளோ எளிதாக. அப்புறம் வந்து இவங்க ஒரு வேலைய செய்றாங்கன்னா, அதுக்கான கூலியை இவ்வளோ நாளா அவன் குடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து நாங்க செய்ற வேலைக்கு என்ன கூலிங்கிறத நாங்க டிக்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒத்துக்காத பட்சத்துல, இவங்களே போய் களத்துல இறங்கி நெல்ல அறுத்து, அடிச்சு, இவங்க கூலி என்னவோ அத எடுத்துக்கிட்டு, மீதிய வந்து களத்துல போட்டு போறதுங்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ஆத்திரத்தை வந்து அடையறாங்க வந்து பண்ணையார்கள். அதனுடைய ஒரு கட்டத்துல தான் 44 பேர் வந்து அந்த ஊருக்குள்ள புகுந்து, வெண்மணிங்கிற அந்த ஊருக்குள்ள புகுந்து, அடியாட்களோடு கோபாலகிருஷ்ண நாயுடு துப்பாக்கி வைத்து கண்ணில் படுவதெல்லாம் சுடக்கூடிய அந்த நேரத்துல சுட்டு கொன்னாங்க. சுடும்போது வீடுகளுக்கு தீ வைக்கிறாங்க. தாக்குதல் நடக்குது. அதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல பேர் வந்து வயல்வெளி அங்கங்க தப்பிச்சு ஓடுறாங்க. முடியாதவங்க, குழந்தைங்க, பெண்கள் இவங்கலாம் சேர்ந்து ஒரு 44 பேர் ஒரு ராமையான்ற ஒருத்தருடைய குடிசைக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறாங்க. அத வெளிய லாக் பண்ணிட்டு அந்த குடிசைய கொளுத்தி 44 பேர எரிச்சாங்க. இது வெண்மணியில மட்டும் இல்ல. வெண்மணிக்கு பிறகு ஆந்திராவுல பார்த்தீங்கன்னா, கரம்சேடு, சுண்டூரு, பீகார்ல வந்து லட்சுமண்பூர் பாத்தே, பத்தானித்தோலா இந்த மாரியான இடங்கள்ல எல்லாமே படுகொலைகள். நீங்க லட்சுமண்பூர் பாத்தேலாம் 53 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த வழக்குகள் எதுலயுமே இன்னார் தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாருமே தண்டிக்கப்படல. ஒரு வழக்கு பதிஞ்சு கொஞ்சம் கைது கூட பண்ணல பேர். கைது பண்றாங்க. ஆனா வந்து யாரும் தண்டனைக்குள்ளாகல. அப்ப இந்த 100 ஆண்டு தமிழ் சினிமா இதெல்லாம் எங்கேயாவது பேசியிருக்குதா? பண்ணையார்கள பத்தி பண்ணையார்கள் வந்து வரும்போதே அவன் புலிப்பல் டாலரோட தான் வருவாய்ங்க. துப்பாக்கியோட வருவாங்க.
அவருடைய வீரதீரத்தை எல்லாம் தான் பேசிக்கிட்டு இருந்தா ஒழிய தமிழ் சினிமா அவர்களுடைய அட்டூழியங்களை, அவர்கள் மனிதத்தன்மையற்றவர்களாக எப்படி நடந்தாங்கன்றதை பத்தி பேசல. 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்து ரஞ்சித்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து பேசுறாரு. அவர் ஒரே ஒரு ஆள் நின்னு ஒரு படத்தை எடுத்த உடனே உளுந்து பொல பொல பொலன்னு உளுற அளவுக்கு தான் வந்து தமிழ் சினிமாவினுடைய உள்ளடக்கம் இருந்திருக்குது அப்படிங்கிறத அவரு வந்து அட்டகத்திக்கு வரும்போதே விமர்சனம் தொடங்கிருச்சு. நீங்க மெட்ராஸ் எடுத்தப்பெல்லாம் வந்து ரொம்ப கடுமையா எதிர்கொள்ள வேண்டியிருச்சு. கபாலி, காலா இது எல்லாமே பேசின அரசியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழ் சினிமா அதை நேர்மையாக எதிர்கொள்வதற்கான திராணியற்று இருந்துச்சு. அது இவ்வளவு காலமாக மனிதர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தவர்களில் ஒரு பகுதியினர், இந்த நாட்டினுடைய 5ல் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தலித்துகளை பற்றி அது பேசவில்லை. இந்தியாவினுடைய தலித்துகள் எண்ணிக்கை 65 நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமானது என்று ஆனந்த் செலுத்துமுடைய சொல்றாரு. ஒரு கம்பேரிட்டிவ்லி. ஆமா. அவ்வளோ பெரிய மக்கள் தொகையை வந்து நீங்க எப்படி காட்டவே இல்லை, அல்லது காட்டினாலையும் நீங்க வேறு வகையாக அவர்களை ஏதோ ஒரு புல்லு பூச்சி மாதிரி வந்து காட்டுற மாதிரி சைட் கிக்ஸ் மாதிரி, ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த மாதிரி நீங்க காட்டிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க காட்டிக்கிட்டு இருந்ததுக்கான பின்னாடி என்ன உங்க உளவியல் இருந்துச்சு, அது எப்படி சாதியினால் கட்டமைக்கப்பட்டதா இருந்துச்சுங்கிறத ஒரு ரஞ்சித் வந்து பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளா நீங்க பேசி கொண்டிருந்தது சாதி விஷயமா தெரியல, இவ்வளவு நாளா நீங்க பேசிக்கிட்டு இருந்து ஆணாதிக்கம் சொந்தமான விஷயமா தெரியல, இவ்வளவு நாள் நீங்க பேசிக்கிட்டு இருந்து பாலியல் சுரண்டலா தெரியல, அல்லது பொருளாதார சுரண்டலா தெரியல. இவர் வந்து ஒரு சினிமா எடுத்த உடனே பதறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ என்னன்னா ஒரு ஆதிக்க வர்க்கம் அது தன்னுடைய கருத்தை பொது சமூகத்தினுடைய கருத்து போல அது இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருக்குது. அது தப்புனே தெரியாம அவங்களே அதுல ஒரு பகுதியா இருந்து கொண்டு அதுதான் சரி என்று அவங்க நம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அல்லது அந்த சினிமாக்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சினிமாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்படி ஒருத்தர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்தோம்னா ஒரு வெகுஜன சினிமாவை எப்படி பார்க்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்கிற விமர்சன ரீதியான கண்ணோட்டம் பல்வேறு திரைப்பட இயக்கங்கள், இடதுசாரி அமைப்புகளினுடைய சில திரையிடல்கள், அல்லது அந்த பகுதியில் ஒரு மாற்று கண்ணோட்டம் உள்ள திரைத்துறையில் இருக்கக்கூடிய சில ஆளுமைகள், இவங்கெல்லாம் வந்து அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு இறங்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள வந்து ஒருத்தர் இப்படி வந்து இந்த தமிழ் சினிமாவினுடைய சாதி ரீதியான வக்கரத்தை தோல்வித்து காட்டக்கூடிய வகையில ஒரு சினிமாவை வந்து எடுக்கும்போது அது இவங்களுக்கு தொந்தரவா இருக்கு. இப்போ என்னன்னா நீங்க அடிக்கடிக்க ஒருத்தர் வாங்கிட்டே இருந்தாருன்னா அந்த இடத்துல அமைதி நிலவுதுன்னு அர்த்தம். அடிக்கிறத திருப்பி அடிச்சாங்கன்னா அப்போ அந்த இடத்துல அமைதி குலைந்து விட்டதுன்னு அர்த்தம். இப்போ நடக்கிற கூப்பாடெல்லாம் இந்த அமைதி குலைந்தது என்று சொல்லக்கூடியது, இவ்வளவு நாள் நல்லா இருந்த சினிமா இப்போ இப்படி வந்து ஆயிப்போச்சுன்னு சொல்றது, இது எல்லாமே இவங்க சினிமான்னு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கொண்டு இருந்த 10ஆம் பசலித்தனமான விஷயங்களை தான் வந்து கேள்விக்கு உள்ளாகுது அப்படிங்கிற ஆத்திரத்துல இருந்தும் இயலாமையில இருந்தும் அதை பதில் சொல்வதற்கு ஆயத்தம் இல்லாத ஒரு விஷயமாகவும் இவங்க சினிமாவுக்கு என்று கட்டமைத்து வைத்திருந்த ஒரு கதை களம் அது ஆட்டங்காணுதுங்கிற இடத்துல இருந்து தான் இது பேசினாங்க. அதை பேசும்போது இந்த ரஞ்சித் பேசினாரு, அதுக்கு அடுத்தது நீங்க அதியநாதனை பேசினாரு, மாரி செல்வராஜ், இப்படி அடுத்தடுத்து இவங்க இவர் நம்ம கௌதம்ராஜ் அவரு பேசுறாரு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 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 4-5 பேர் தான் வந்திருக்கிறாங்க 100 சினிமாவில். அதுக்கே இப்படி லபலபன்னு கத்தனா என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ இந்த திரைத்துறையை பற்றி அது நிறைய நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரியாக வந்து ஒரு தொடர்ச்சியாக நீங்க ஒரு அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க கொல்லப்படுறாங்க, அதுக்கு ஒரு நியாயமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நீங்க இயல்பாகவே ஒரு புத்தகங்களை படிக்கிறவர், வரலாற்றை தேடி படிக்கிறவர், சமகால பிரச்சனைகளை கவனம் செலுத்தக்கூடிய ஒருத்தருக்கும் போது நீங்க இயல்பாகவே வந்து இது ஒரு மனித உரிமை மீறலாக பார்த்து அதுக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நானும் அப்படித்தான் வந்தேன் ஒழிய வேற பெரிய வந்து கொடுமைகளை அனுபவிச்சு அதுல இருந்து தாங்க முடியாத அப்படின்லாம் நான் வந்து ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல, நீங்க அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி இது வந்து தவறுங்கிறது புரிஞ்சு அதற்காக நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நான் சொல்றதுல வந்து எனக்கு நடந்த விஷயங்களை நான் புரிந்து கொள்றதுக்கே எனக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னு சொல்றேன். எனக்கு என்னுடைய மூதாதையர்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே நான் இதெல்லாம் சாதிய கண்ணோட்டத்தில் தான் இந்த சமூகம் என்னை நடத்தி இருக்கிறது
என்னுடைய மூதாதையர்கள் நடத்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு காலம் தேவைப்பட்டுச்சு. அது என்ன ஒரு ஏஜ் டைம்னு சொல்லலாம்? எந்த ஒரு வயதுல உங்களுக்கு? இல்ல அதான் சொல்றேன். அது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே. இந்த டைம்ல தான் சொல்லிட முடியாது. சொல்ல முடியாது. அது நம்ம கொஞ்சம் நம்ம வந்து அறிந்து கொள்வது தானே. அறிதலிலிருந்து நம்மை சரி பண்ணி கொள்வது தானே. இப்ப நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன். இப்பவும் நீங்க அதை புரிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க சிவாஜி கணேசன் பத்தி சொன்னீங்க. ஆமா. சிவாஜி கணேசன் அப்போ வந்து ஓப்பனா பண்ணியிருந்தாரு. ஏன்னா பெரும்பான்மை எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி தவறுனே தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க.